ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெப்வியூவில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வச்சு வெப்சைட்டை சர்ச் பண்ணி வியூ பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு எடிட் டெக்ஸ்ட் வச்சுட்டு அதில் டைப் பண்ணுற ஆப்ஷன் வச்சுட்டு நமக்கு என்ன வெப்சைட் வேணுமோ அந்த வெப்சைட் நேம் சர்ச் பண்ணிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் கீழே இருக்கிற வெப்வியூவில் நம்ம சர்ச் பண்ண வெப்சைட் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதை தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வெப்வியூவில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் முதல்ல செட் பண்ணுறோம். அந்த ஒரு யூஆர்எல் மட்டும்தான் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வச்சோன்னா நமக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அந்த வெப்சைட்டோட நேம் போட்டிங்கன்னா சர்ச் பண்ணி கொடுத்துரும். சரி வாங்க அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். டிசைனில் போயிடும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு எடிட் டெக்ஸ்ட் தேவை. அது பேர் பிளைன் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இங்கே அதை ட்ராக் பண்ணி இதில் போடுங்க. இப்போ இது வந்துடுச்சு. இப்போ அது கீழே ஒரு பட்டன் சர்ச் பண்ணோம்ல, அதனால் ஒரு பட்டன் வச்சுட்டு அதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு விஜெட்ஸில் போனீங்கன்னா வெப்வியூ இருக்கும். வெப்வியூவை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. இப்போ டிசைன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அதை என்ன நடக்கணும்னு கோசம் ஐடியெலாம் செட் பண்ணோம். ஒரு எடிட் டெக்ஸ்ட்டில் நேம்னு இருக்கா டெக்ஸ்ட்டு, அதை எடுத்துடுங்க. அதை எடுத்துகிட்டு இன்ட்டுன்னு டைப் பண்ணிங்க. இன்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சும்மா இன்ஸ் மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னு சொல்கிற மாதிரி. அந்த எடிட் டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா என்டர் வெப்சைட் நேம் சொல்லி டைப் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க. யூஸர் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கோசம் கொடுக்குறேன். அப்போ ஐடி இது வேணால் நம்ம என்ன கொடுக்கலாம், வெப்சைட் நேம் கொடுக்கலாம், இல்லை வெப்சைட்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டன் டெக்ஸ்ட் வேணாம். இதுமாதிரி வித் மேட்ச் பேரண்ட்னா ரேப் கண்டென்ட் கொடுங்க. நம்ம இப்போது சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த சர்ச் பண்ணுற இமேஜ் வைக்க போகிறோம். அதுக்கோசரம் ரேப் கண்டென்ட் கொடுத்தனா அது என்ன வேணுமோ அந்தளவுக்கு அது எடுத்துக்கும். பட்டன் 3 வேணால், நான் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சர்ச்ன்னு சொல்லி அதுக்கு நேம் தரேன். இப்போ அது நான் பேக்ரவுண்டில் வைக்க போகிறேன். அந்த இமேஜை பேக்ரவுண்ட் சொல்லிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வரும். இப்போ அதை சர்ச் பண்ணுற இதுவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்ட்டில் போய்ட்டு ட்ராவபிளில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ வரும். அதில் போய்ட்டு வெக்டார் அசெட்டில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே ஆண்ட்ராய்டோட இது இருக்கும், கிளிக் பார்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு நிறைய ஐகான்ஸ் வரும். அதில் நமக்கு எது வேணுமோ அதை சர்ச் பண்ணலாம். நமக்கு சர்ச் தான் தேவை. சர்ச்சுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே வருதா, அதை கிளிக் பண்ணிங்க சர்ச்சை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சர்ச் வந்துச்சா, போத கண்ணாடியாட்டம் இருக்கா, அதான் சர்ச்சு. அதுக்கு நேம் என்ன கொடுக்கலான்னா சர்ச் கிளிப்புன்னு சொல்லி நான் நேம் தரேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ அது இங்கே வந்துட்டுருக்கும். சர்ச் கிளிப் போத கண்ணாடியாட்டம் வந்துடுச்சா, இதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டில் போய்ட்டு ட்ராவபிள் இருக்குல்ல, அதனால் ட்ராவபிள் கொடுத்தாலே இது வந்துச்சா கிளிப்புன்னு அப்படியே என்டர் அடிங்க. இது வந்துடுச்சு. இது இங்கே இந்த ஓரத்தில் இருக்குது, அதை சென்டராக எடுத்துன்னு தான் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் லேஅவுட் கிராவிட்டின்னு இருக்கா, அதில் போய்ட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டராக அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வெப்வியூக்கு ஐடி கொடுக்கணும். ஐடியில் போய்ட்டு மை வெப்புன்னு சொல்லி ஐடி தரேன். ஓகே, டிசைனிங் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. போய்ட்டு ஜாவாவில் போய்ட்டு ஒர்க் பண்ணணும். முதல்ல அங்கே யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணோம். முதல்ல எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம்ல, எடிட் டெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறேன். எடிட் டெக்ஸ்ட்னே நேம் தரேன், செமிகோலன் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பட்டனுக்கு பட்டனே நேம் தரேன். நெக்ஸ்ட்டு வெப்வியூ யூஸ் பண்ணோம். வெப்வியூக்கு வெப்வியூனே நேம் தரேன். நெக்ஸ்ட்டு அங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ அது எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி கரெக்டாக கொடுக்கணும். எடிட் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடியில் அங்கே என்ன எடிட் டெக்ஸ்ட் நேம் கொடுத்தோமோ வெப்சைட், அதே மாதிரி பட்டனுக்கு சர்ச், வெப்வியூக்கு மை வெப்,
அந்த மாதிரி கரெக்டாக நேம் தரணும். பார் டாட் ஐடி டாட்டில் எடிட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து வெப்சைட்னு சொல்லி கொடுத்துருந்தேன், அதனால் வெப்சைட் செமிகோலன். அப்போ பட்டனுக்கு வந்து அதே மாதிரி பட்டன் ஃபைண்ட் வியூ பை ஐடியில் ஆர் டாட் ஐடி டாட்டில் ஐடி டாட் சர்ச்னு கொடுத்துருக்கேன், அதனால் சர்ச்சு செமிகோலன். நெக்ஸ்ட்டு வெப் வியூக்கு வெப் வியூ ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடியில் ஆர் டாட் ஐடி டாட் மை வெப்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் மை வெப் செமிகோலன். இப்போ நம்ம எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டோம், கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வெப் வியூக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எது மெயினானதுன்னா வெப்வியூக்கு கிளைண்ட்டுன்னு ஒன்று வாங்கணும். வெப்வியூ டாட் செட் வெப்வியூ கிளைண்ட், அதிலே வந்து பாருங்கள் செட் வெப்வியூ கிளைண்ட்டில் நியூ வெப்வியூ கிளைண்ட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அதுக்குள்ளேயே வரத்துக்கு யூஸ் ஆகுது. இல்லை இதை நம்ம இப்போ தரலைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு வெப்சைட்லேருந்து கிளிக் பண்ணனா அடுத்த வெப்சைட்டு இந்த ஆப்பில் ஓப்பன் ஆகாமல் குரோமுக்கு கூட்டின்னு போயிடும். அப்படி குரோமுக்கு கூட்டின்னு போகாமல் இந்த ஆப்லேயே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கோசம் இந்த வெப்வியூ கிளைண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வெப் செட்டிங்ஸ். வெப் செட்டிங்ஸில் நிறைய இருக்குது. அதில் நமக்கு மெயினாக காமனாக ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட், அதுதான் நமக்கு தேவையானது. வெப் செட்டிங் எதுக்கு வாங்க போகிறோம்னா வெப்வியூக்கு வாங்குகிறோம், அதனால் வெப் செட்டிங் நேம் கொடுத்துட்டு யாருக்கு வாங்க போகிறோம்னா வெப்வியூ டாட் செட்டிங்கை கெட் பண்ணனால கெட் செட்டிங்ஸ் செமிகோலன் கொடுத்துங்க. இப்போ அந்த வெப் செட்டிங்ஸில் இருந்து எதை கெட் பண்ண போகிறோம்னா, அதான் எந்த வெப் செட்டிங்கை நம்ம செட் பண்ண போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் சொன்னோன்னா செட் ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள்டு. எல்லா வெப்சைட்லையும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த ஜாவா ஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணால் தான் வெப்சைட்லாம் லோட் ஆகி நம்மளுக்கு காமிக்கும். அதனால் ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள்டு பண்ணணுமான்னு கேட்கும். ட்ரூ, ஆமாம் பண்ணணும்ல, அதனால் ட்ரூன்னு கொடுக்கணும். ட்ரூ கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா, பட்டனை கிளிக் பண்ணால் தானே நம்மளுக்கு அந்த வெப்வியூ காமிக்கணும், வெப்சைட் காமிக்கணும். அதனால் பட்டனில் கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் சொல்லணும். அதனால் பட்டனில் செட் ஆன் கிளிக் லிசனர், அதாவது அந்த ஆன் கிளிக் பண்ணுறப்போ என்ன நடக்கணும்னு சொல்கிறது தான் செட் ஆன் கிளிக் லிசனரில் நியூ வியூ ஆன் கிளிக் லிசனர் போட்டால் இந்த மாதிரி வந்துடும். அதில் வந்து என்னென்னா, முதல்ல நம்ம எடிட் டெக்ஸ்ட்டில் கொடுக்குற யூஆர்எலை இங்கே வாங்கி வச்சுக்கணும். அதனால் நான் ஸ்ட்ரிங்கில் அந்த யூஆர்எலை வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங் யூஆர்எல் நேம் கொடுக்குறேன் ஈக்குவல் டு எடிட் டெக்ஸ்ட்லேருந்து தான் வாங்குகிறோம், அதனால் எடிட் டெக்ஸ்ட்னா அதான் நம்ம டைப் பண்ணுறோமே, அதான் எடிட் டெக்ஸ்ட்டு. அது வந்து முதல்ல டெக்ஸ்ட்டை கெட் பண்ணோம், அதனால் கெட் டெக்ஸ்ட்டை கெட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்கு, அதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும், அதனால் டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம். டூ ஸ்ட்ரிங்னா அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். எடிட் டெக்ஸ்ட்லேருந்து டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி இந்த யூஆர்எல்ல வச்சிடும். இப்போ வந்து அதை நம்ம வந்து வெப்வியூவில் லோட் பண்ணணும். வெப்வியூ டாட் லோட் யூஆர்எல், அதான் இந்த யூஆர்எல்ல லோட் பண்ணால் தான் நம்ம வெப்சைட்டை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அதனால் லோட் யூஆர்எல்ல இப்போ எல்லா வெப்சைட்லும் பார்த்தீங்கன்னா காமனாக HTTP :// போட்டு www போட்டிருக்கோம், வேர்ல்டு வைட் வெப் போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா டாட்டு என்ன வெப்சைட் நேமோ அது இருக்கும். கூகுள்னா google.com அப்படின்னு இருக்கும், ஃபேஸ்புக்னா facebook.com அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வெறும் வெப்சைட்டோட நேம் தான் டைப் பண்ண போகிறோம், அதனால் இந்த www-லாம் இங்கேயே முதல்ல செட் பண்ணிடணும். இங்கே முதல்ல HTTPS போடுவோம், ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் போட்டு கோலன் போட்டு // போட்டு www. இது வந்து காமனாக எல்லாத்துலேயும் இருக்கும். இதுக்கப்புறமா தான் நம்மளோட வெப்சைட் என்ன வெப்சைட்டோ அதை வைக்கணும். அதனால் ப்ளஸ் போட்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோம்ல, அதனால் டபுள் கோட்ஸ்க்கு அப்புறமா ப்ளஸ் போட்டோன்னா எதோனாலும் ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ண போகிறோம். இது இங்கே இருக்கல இந்த யூஆர்எல் தான் இங்கே வைக்க போகிறோம். யூஆர்எல் ப்ளஸ் திருப்பி டபுள் கோட்ஸ், வெப்சைட் நேம் வச்சிட்டோம், www.websitename.com போடணும்ல, அதனால் திருப்பி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு டபுள் கோட்ஸில் .com
சொல்லி ஸ்லாஷ் போட்டோன்னா அந்த வெப்சைட்டு லோட் ஆகிடும். அந்த வெப்சைட் இப்போ லோட் ஆகிடும் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ. இதாங்க மெயின் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஆன் பேக் ப்ரெஸ். ஆன் பேக் ப்ரெஸ் எடுத்துக்கினா இப்போ வெப்வியூலே நம்ம இது பண்ணினே இருப்போம். திடீர்னு பேக் பட்டனை கிளிக் கொடுத்தோன்னா ஒரேடியாக ஆப் க்ளோஸ் ஆகிடும். அப்படி க்ளோஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு இந்த ஆன் பேக் ப்ரெஸ் யூஸ் ஆகுது. ஒரு இஃப் கண்டிஷன் மூலமாக செக் பண்ணிவிட்டு அந்த இதுவை யூஸ் பண்ண போகிறோம். வெப்வியூ டாட் வெப்வியூவில் நம்ம இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போயிருக்கோம். திருப்பி ப்ரீவியஸ் வெப்சைட்டுக்கு நம்மளால் வர முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கேன் கோ பேக், அதான் போக முடியுமான்னு பார்க்கும். ஓகே போக முடியும்னா வெப்வியூ டாட் கோ பேக்குன்னு சொல்லுவோம். போக முடியும்னா போ அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை எல்ஸ் போக முடியாதுன்னா ஓகே ஃபினிஷ்னு சொல்லிடுவோம். ஃபினிஷ்னா ஆப்பை மூடிடும், க்ளோஸ் பண்ணிடும். இதாங்க மெயின். டிக்ளேர் பண்ணோம். இங்கே டிக்ளேர் பண்ணோம். அம்மா கனெக்டிவிட்டி கொடுக்கணும். அம்மா வெப்வியூ கிளைண்ட் வாங்குகிறோம். அதே அப்ளிகேஷன்லேயே அந்த வெப்சைட்லாம் லோட் ஆகணுங்கோசம் வெப்வியூ கிளைண்ட்டு. வெப் செட்டிங்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ வெப்வியூக்கு அதெல்லாம் வாங்கணும். செட்டிங்ஸை மெயினான காமனு ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள்டு. இது வந்து இருந்தால் தான் வெப்சைட்டெல்லாம் லோட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னு சொல்கிறது இது. பட்டன் செட் ஆன் கிளிக் லிசனரில் ஒரு யூஆர்எல் ஸ்ட்ரிங்குன்ற அதுக்கு யூஆர்எல் நேம் வச்சுருக்கேன். எடிட்டெக்ஸ்ட்லேருந்து டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி அது ஸ்ட்ரிங்காக மாற்றி இந்த யூஆர்எலை சேவ் பண்ணிடும். அதுக்கப்புறமா வெப்வியூவில் அந்த ஸ்ட்ரிங்கை லோட் பண்ணுறோம். இது காமனானது HTTPSW. இதுக்கப்புறமா நம்ம என்ன வெப்சைட் நேம் கொடுக்குறோமோ அது. நெக்ஸ்ட்டு .com காமனான இது ரெண்டாம். இது வந்து பேக் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்கிறது. வெப்வியூவில் பின்னாடி போக முடியும். ப்ரீவியஸ்க்குனா கோ பேக் சொல்லலாம், அப்படின்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிடும். சரி இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பில்ட் ஆகும். ஓகே இதில் ஒன்று காமனானது நான் சொல்ல மறந்துட்டேன். இருங்க அது இன்ஸ்டால் ஆனாலும் பரவாயில்ல. மனிஃபெஸ்ட்டில் பர்மிஷன் வேணும். மேப் க்ரியேட் பண்ணிட்டா போதாது, முதல்ல இன்டர்நெட் வாங்கணும்ல. அதனால் இன்டர்நெட் பர்மிஷன் வாங்கணும். லெஸ் தென் ப்ராக்கெட் ஒன்று போடுங்க. யூசஸ் பர்மிஷனுக்கு தான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் பர்மிஷன் இன்டர்நெட், அதான் இன்டர்நெட் பர்மிஷன் இங்கே கொடுக்கணும். என்ட்ரு கொடுங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இன்ஸ்டால் ஆகுது. பில்ட் ஆகிடுது. பில்டு ஃபினிஷ்ட் வந்துச்சு. ஆப் இன்ஸ்டால் ஆகினு இருக்கு. இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. இப்போ அதை போய் ரன் பண்ணி பார்ப்போம். அது EditText இருக்குங்களா, அதில் தான் நம்ம வெப்சைட் நேமை டைப் பண்ணோம். சாம்பிளுக்கு சும்மா கூகுள்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள்னு டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்சுட்டு சர்ச் இருக்கா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூகுளோட பேஜ் வரும். வெப்வியூவில் கூகுள் பேஜ் வந்துடுச்சு. சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யூடியூப் ட்ரை பண்ணலாம். யூடியூப் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டன் கொடுக்குறேன். யூடியூபோட பேஜ் வரும். யூடியூப் பேஜ் வந்துடுச்சிங்களா, தள்ளி பார்க்கலாம். யூடியூப் பேஜ் வந்துடுச்சு. வேறு என்ன ட்ரை பண்ணலாம்? சரி நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ்புக் டைப் அடிக்கிறேன். திருப்பி சர்ச் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கோட வெல்கம் பேஜ், அதான் லாகின் பேஜ் வருது. சரி ஃபேஸ்புக்கை எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் பேஜ் வருது. வெல்கம் பேஜ், லாகின் பேஜ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ட்ரை பண்ணலாம்? இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டு ட்விட்டர்னு போட்டு பார்க்கலாம். ட்விட்டர் போட்டு சர்ச் கொடுக்குறேன். ட்விட்டரோட பேஜ் வருது. லாகின் பேஜ் வந்துடுச்சு. வேறு என்ன போடலாம்? ட்விட்டர் எடுத்துருவோம். ட்விட்டர் எடுத்துகிட்டு
என்ன பண்ணலாம், சரி W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. வெப்சைட்டு W3 ஸ்கூல்ஸில் HTML அந்த மாதிரி லேர்ன் பண்ணலாம், டுட்டோரியல்ஸு. அதை போட்டு சர்ச் கொடுக்குறேன். w3schools.com வந்துடுச்சு. இதில் நிறையா இருக்கும், லேர்ன் பண்ணலாம். டுட்டோரியல்ஸ் வெப் பேஜ் மாதிரி. சரி, நம்ம இதிலே முதல்ல இதுக்குள்ளே HTML உள்ளே போய் பார்க்கலாம். இந்த லேர்ன் HTML இருக்கா, லேர்ன் HTML அதை கிளிக் பண்ணுறேன். HTML பற்றியே சொல்கிறது டுட்டோரியல் வருது. இப்போது இதுக்கும் நம்ம ப்ரோக்ராமுக்கும் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இந்த WebView கிளைண்ட் இருக்கா, அதுதான். இதுலேயே கிளிக் பண்ணால் இதுக்குள்ளேயே வரா மாதிரி பார்க்குது. அந்த WebView கிளைண்ட் எடுத்துட்டுனா இதுக்குள்ளே வராமல் அடுத்ததுக்கு போயிடும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெப் பேஜ் வந்து வியூ பண்ணிக்காதவங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் யூஸ் ஆகுது. இருங்க, நெக்ஸ்ட் ஆன் பேக் ப்ரெஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஆன் பேக் ப்ரெஸ்ஸில் WebView கேன் கோ பேக்கு, அதாவது பின்னாடி போக முடியுமான்னு பார்ப்போம். போக முடியும்னா பின்னாடி போன்னு சொல்லும். இப்போ முன்னாடிலேருந்து ப்ரீவியஸ் பேஜுக்கு வரேன், கோ பேக். திருப்பி கொடுக்குறேன், அடுத்தடுத்த ப்ரீவியஸ் பேஜ் வரும். ட்விட்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி கொடுத்தோன்னா ட்விட்டருக்கு பின்னாடி ப்ரீவியஸ் பேஜ் எதுவோ அது வரும். இன்ஸ்டாகிராம் வந்தேன், அதுக்கு ப்ரீவியஸாக வந்து ஃபேஸ்புக் வந்தேன், அதுக்கு ப்ரீவியஸாக வந்து யூடியூப் வந்தேன், லாஸ்ட்டாக ஃபைனலாக கூகுள் வந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் கூகுளு. திருப்பி பார்க்கும், ஓகே கூகுள் அதுக்கப்புறமா இல்லைல்ல, கேன் கோ பேக் முடிஞ்சிச்சு. இதான் லாஸ்ட் பேஜில். இப்போ கிளிக் கொடுத்தனா ஆப்பு க்ளோஸ் ஆகிடும். கிளிக் பண்ணுறேன், ஃபினிஷ், அதான் ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. இதாங்க சர்ச் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை வர வைக்கிறதான இது WebView. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.